இட்ஸ் மண்டே மார்னிங் 6:45 ஆகுது. இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தாச்சு. நைட்டே வந்து பசும்பாலில் புற ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ தயிர் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கட்டணுன்றதுக்காக கடலையை ஊற வச்சுருந்தேன். நைட்டே பருப்பு பொடி, சாப்பாட்டுக்கு போடுற பருப்பு பொடிக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் அரைக்கணும். மில்லட் தோசைன்னா நான் நைட்டே வந்து மில்லட்டை ஊற வச்சுருவேன். மினிமம் 6 to 8 hours ஊறணுன்றதுனால. ஸோ பசங்களை அனுப்பிச்ச உடனே நம்ம வந்து தோசை மாவுக்கு அரைச்சிடலாம். ஸோ மீன் டைமுக்கு வந்து ஒயிட் ரைஸும் உளுந்து பருப்பு மட்டும் வந்து நான் இதுக்காக ஊற வைக்கணும். மில்லட் மட்டும்தான் வந்து நான் நைட்டு ஊற வைப்பேன். அரிசியும் பருப்பும் வந்து உளுத்தம் பருப்பும் மார்னிங் ஊற வைப்பேன். ஸோ நான் மார்னிங் எழுந்து வந்து இது எல்லாமே ஒரு பார்வை பார்த்துட்டு தைராய்டு மாத்திரையை போட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் இயர்லாம் வந்து 3 பர்னர் ஸ்டவ் ப்ளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இருந்துச்சு. இந்த இயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் ரிப்பேர் ஆகிடுச்சு. 2 பர்னர் ஸ்டவ் தான் வாங்கி வச்சுருக்கேன். 3 பர்னர் வந்து கிளாஸ் டாப் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ புதுசு வேண்டாம், புது வீட்டுக்கு போகும்போது 4 பர்னர் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு நான் வந்து இந்த ஸ்டவ்வை வச்சு பண்ணுறேன். அதனாலே நம்ம கொஞ்சம் இயர்லியாக எழுந்துக்க வேண்டியதாக இருக்குது. குக்கரில் கடலையை போட்டு உப்பு போட்டு 2-3 விசில் விட்டாச்சு. தோசை மாவுக்கு உளுத்தம் பருப்பும் ஊற வச்சுட்டேன். இந்த சைடில் வந்து ப்ரான் தொக்கு பண்ண போகிறேன். இன்னொரு கடாயில் சேமியா பண்ண போகிறேன் மார்னிங் டிஃபனுக்காக. எங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் விட்டோடனே நம்மளும் ஃப்ரீ அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட்டு. பசங்க வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு வேலை பயங்கரமான அதிகம்தான். என்ன இயர்லி மார்னிங் கொஞ்சம் எழுந்துக்கிறது வந்தால் டிலேவாக எழுந்துக்கலாம். இனிமேட்டு தான் எனக்கு ஃப்ரீ டைமே நிறைய கிடைக்க போகுது. ஸோ வீடியோஸும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நான் எடிட் பண்ணலாம். ப்ரான்க்கு கடாய் வச்சுட்டு சீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது மட்டும் போட்டு வதக்கி கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். சேமியா ஆஸ் யூஷுவல், பட் ஆனியன் மட்டும் ஆட் பண்ண மாட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து சேமியா பார்த்துட்டு எனக்கு சேமியா வேண்டாம் சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்து கடையில் போயிட்டு தோசை மாவு வாங்கிட்டு வந்துட்டு அவருக்காக தோசை மாவு கரைச்சி வச்சாச்சு. குக்கும்பர் சாலட் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஆனியனும் ஒரு ஹாஃப் குக்கும்பர், தயிர், உப்பு இது போட்டு கலந்து வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் செட்டில்டாக இருக்கும் மத்தியானம் சாப்பிடும்போது. ஆக்சுவலாக பசங்களுக்கு ஹாஃப் டே தான், அவங்களுக்கு ஒன்லி ஸ்நாக்ஸ் தான் கட்ட போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறாரு. ஸோ அவருக்கு தான் லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு சப்பாத்தி நான் அங்கேயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி சுட்டாலே ஒன்றும் ஹார்ட் ஆகிடுது இல்லை தீஞ்சிடுது, அதனால எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வேலை மிச்சம்னு சொல்லிட்டு வெறும் சைட் டிஷ் மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஆஃபீஸில் அங்கே வாங்கும்போது சப்பாத்தி நல்லா இருக்குமா, குருமா நல்லா இல்லையா, அதனால் என்ன சைட் டிஷ் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரான் தொக்கு லைக் எக்கு போட்டு நல்லா தொக்கா பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ப்ரான்க்கு எப்பவுமே தண்ணியை தெளித்து விட்டால் போதும், நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது. ஸோ அப்படியே நம்ம சிம்மை எல்லாமே போட்டு மசாலாலாம் போட்டுட்டு சிம்மரில் வச்சு திருப்பி மூடி வச்சுட்டேன். மேகாவுக்கு வந்து டிஃபன் வச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா சக்கரை போட்டு தூவி ஊட்டி விடணும். அவளே சாப்பிடுவா, பட் ஸ்டில் வந்து மார்னிங்கில் அந்த ஃபாஸ்ட் எனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்களே ஊட்டி விட்டுருவோம். மேகாவுக்கு வந்து சுண்டல் மட்டும், கீர்த்திக்கு வந்து சுண்டலும் குக்கும்பர் ரைத்தாவும் சாப்பிட சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு வருவாளான்னு தெரியல. ஆல்ரெடி நான் வந்து மீல் ப்ரிப்பரேஷன் பிளான்லாம் போட்டு வச்சுட்டேன். ரொம்ப யோசிக்கக்கூடாது. மண்டேனா இதான், டியூஸ்டேனா இதான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் எவ்ரி மந்த்து போடுறதா. ஆனால் அதை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. வேலை முடிஞ்சிடுச்சு. வாட்டர் பாட்டில்லாம் வச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். இந்த பக்கம் ப்ரான் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதில் 2 எக்கு, கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் அப்படியே ஒரு பக்கமாக சைடில் பண்ணி அப்படியே நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி ப்ரானோட ஆட் பண்ணியாச்சு. தோசை தவா சூடாயிடுச்சு. அவருக்குமே தோசை டிஃபன் ஊட்டியாச்சு. ஏன்னா அவருமே 8:30க்கெலாம் கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டாங்க. தோசைக்கு ப்ரான் குழம்பு நேற்று வச்சுருந்தேன், அது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து சூடு பண்ணி தோசைக்கு அதை கொடுத்துட போகிறேன். பசங்க 2 பேரும் சைலண்ட்டாக வெளில உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. பட் மேகா அப்படியே தான் உட்காந்துருப்பா. லாஸ்ட்டாக நான் தான் ஊட்ட வேண்டியது இருக்கும். டிவி போடாதீங்க மார்னிங்கில் சொன்னால் கேட்குறதே கிடையாது. டெய்லி இந்த மாதிரி தான் இனிமேல் டிவி ஆன் பண்ணிருவாங்க. லாஸ்ட் இயர் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே எனக்கு ஒரு 3 சப்பாத்தி சேர்த்து சுட்டு கொடுத்துரு, பட் ஆனால் எனக்கு சாஃப்டாக இருக்கணும்னு சொன்னார். நானும் கஷ்டப்பட்டு ஏதோ எண்ணெயெல்லாம் தேய்ச்சி, பட் அவர் டயட்டில் இருக்கார். பட் ஸ்டில் அவருக்கு தெரியாமல் நைஸாக எண்ணெயெல்லாம் தேய்ச்சி நான் சுட்டிருக்கேன். ஈவினிங் வந்தால் தான் சொல்லுவார் அது எப்படி இருந்துச்சு, காஞ்சி போயிருந்துச்சா இல்லை நார்மலாக சாஃப்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா டிஷ்ஷும் நான் நல்லா செய்வேன். இந்த சப்பாத்தி சுடுறதுல மட்டும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது என்கிட்ட. அந்த ஷேப்பும் கரெக்டாக வராது. நான் பக்கத்துலேயே நின்று தான் சுடுவேன், பட் ஸ்லோவாக வச்சு சுடுவேன், சிம்மர் ஹை ஏற்றுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனாலும் எதனா ஒரு மிஸ்டேக் நடந்துடும். மொத்தமாகவே 4 சப்பாத்தி தான் சுட்டேன். ஆனால் 4மே ஷேப்லெஸ்ஸாக வந்துச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் ஈவினிங் சொல்ல தான் போகிறார் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே பேக் பண்ணியாச்சு பாக்ஸில். இப்போ ரைத்தா அண்ட் தென் ப்ரான் தொக்கு, சுண்டல் இது எல்லாமே பேக் பண்ணி அவரோட பேக்கில் பேக் பண்ணி வச்சுட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன சொல்லுவார்னா எது செஞ்சு கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லுவார். பட் நம்ம செஞ்சு வச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா இல்லை அப்படி சொல்லிடுவார். பரவாயில்ல, அது கேட்டு கேட்டு ரொம்ப பழகி போயிடுச்சு. மேகால பக்காவாக ரெடி ஆகிட்டு குழந்தை வந்து அவங்க டேடிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஷூலாம் தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறா போட சொல்லி. வேன் வந்துடுச்சு.
சரி குழந்தை பத்திரமா தண்ணி பாட்டு எடுத்துங்க ஷார்ப்பாக 8:30க்கு வந்து வேனை ஏற்றிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து வீடியோ எடுக்கிறேன். 8:35 ஆகிடுச்சு. ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிலமையில தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளுக்கு இன்னும் மத்தியானம் லன்ச்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. பசங்க வந்து வந்துடுவாங்க. நம்மளோட மார்னிங் ட்ரிங்கை இப்போ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ஒர்க்கே. போடுற கேப்பில் வந்து நான் வந்து மதியம் ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு 1.5 கிளாஸ் போட்டு. அதுக்கப்புறமா நம்ம தோசை மாவுக்கு மாவு அது வச்சுருக்கோம், அதெல்லாம் ஊறிச்சான்னு பார்த்துட்டு வச்சுட்டு போயிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு 2 மந்த்ஸ் ஆச்சு நான் இந்த மாதிரி வந்து காஃபி போட்டு உட்காந்துட்டு ரெஸ்ட்டாக நான் ரிமோட் எடுத்து ஆப்ரேட் பண்ணது. ஏன்னா பசங்க இருந்த வரைக்கும் வந்து ரிமோட்டை நான் கொடுக்கவே மாட்டாங்க. இன்கேஸ் நான் வச்சுருந்தாலும் என்கிட்டேருந்து உடனே பிடுங்கிடுவாங்க. ஹிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஒன்லி பொம்மை இல்லைன்னா வந்து கீர்த்தி எதனா பார்த்துருக்கிறது இதுதான் இருக்குது. சரினா கொஞ்சம் நேரம் இந்த ஜோக்ஸ் மாதிரி பார்த்துட்டு ஃபஸ்ட்டே ஆன் பண்ணியிருந்தேன். இன்னும் 12 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு தோசை மாவு அரைக்க போயாச்சு. கொஞ்ச நாளாக வந்து மிக்சியில் தான் அரைக்கிறேன். வந்து வீக்லி ட்வைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிப்பேன். ஒரு 1 இயர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேஜி அளவுக்கு போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். பட் இப்போல்லாம் வந்து மில்லர் தோசை போனதுலேருந்து ஒரு ஆஃப் கேஜியாக வந்து 2 டைமாக வீக்லிக்கே அரைச்சிப்பேன். ஒரு வாரம் வந்து நான் அப்படியே விட்டுருவேன். தோசையே இல்லாமல் வேறு என்னென்ன அதர் டிஷ்ஷஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து பண்ணுவேன். வந்து விறகு 1/4 கிலோ, சிகப்பரிசி 1/4 கிலோ அந்த மாதிரி போட்டு ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அந்த வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இதுதான் ரேஷியோ. இதையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே மொத்தமாக போட்டு நம்ம அரைன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எதனா வேலை பார்த்துட்டே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் மிக்சிக்கு கேப் விட்டுட்டு அந்த மாதிரி தான் அரைக்கணும். ஏன்னா மிக்சியுமே நம்ம ஓவர்லோட் பண்ணக்கூடாது. மிக்சி ஜார் பெருசாக இருந்தாலுமே நம்ம வந்து அதில் பாதி தான் போட்டு அரைக்கணும், ஃபுல்லாக போடக்கூடாது. மாவெல்லாம் உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஈவினிங் போல் எடுத்து உள்ளே வச்சுருவேன். மிக்சியில் வந்து மாவு போடும்போதே நான் வந்து ரைஸை கழுவி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. வாஷிங் மிஷினும் முடிஞ்சிடுச்சு. ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு வாஷிங் மிஷினுக்கு மட்டும் வாய் இருந்தால் செம்மையாக அழுவும். ஏன்னா அவ்வளோ துணி விடும். கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன், ஹால் க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே பாட்டு கேட்டு செம்ம ஜாலியாக ஃப்ளாக் சீட்ஸ் பருப்பு பொடிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளாக் சீட்ஸ் 1.5 கப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். எள்ளு இருந்தால் எள்ளும் ஒரு 1/2 கப் போடலாம். பட் என்கிட்ட இப்போ இல்லாததுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லாவே பொறுமையாக வச்சு சிம்பிளில் ஃப்ரை பண்ணணும். 4 காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்காக, 4 வந்து நார்மல் ரெட் சில்லி காரத்துக்காக போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா அப்படியே சிம்மரில் வச்சு ஃப்ரை பண்ணுறேன். கருவேப்பிலையே நல்லா அலசி ஆற வச்சு வச்சுருந்தேன். அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளோட ஃப்ளாக் சீட் பருப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஹெல்த்தி ஆப்ஷன் மார்னிங் பசங்களுக்கு இட்லி தோசைக்கு. போட்ட பருப்படியும் வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஸோ ஒர்க் பார்க்க மதியமே ஆயிடுச்சு. அப்படியே கையோட ஆம்லேட் போட்டு ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிவிட்டேன். ஸோ லஞ்சுக்கு பசங்க வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ரைஸ்க்கு போடுற பருப்பொடி, அதை போட்டு ஆம்லேட் வச்சு சாப்பிட்ணும். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இதோட ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்டில் வரும். மிஸ் பண்ணாமல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் எத்தனையோ ரெசிபி வந்து இந்த மாதிரி ரைஸ்க்கு போடுற பருப்பொடியை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஷார்ட்டில் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெறும் அப்பளமோடு வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.